படம் பாருங்க. படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து with the Gujarat registration. Is there anything to say with that thing? நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா எது நினைக்கிறீங்க? சரி, நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்க வச்சு சொல்றீங்க. ஆனா ஒரு ஆடியோ லஞ்ச்ல கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம, தண்ணி கூட கொடுக்காம, கேட்டதுக்கு பிஆர் கூட வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் டூ மட்டும் அந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறது பேச. எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டா வந்துட்டேன். அதுக்காக உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமா வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இந்தியன் 2 அப்படிதான். இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனா இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. அது நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்துல. மெயினா ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாம நிறைய குடும்பங்கள் இந்த கதையில வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்கா பார்க்கக்கூடிய ஒரு படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தை வந்து இவ்வளவு சிறப்பா வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1ல கூட நாங்க 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப். இந்த படத்துல வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. டெய்லி பொறுமையா வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்ல சரியா சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சுதான், லிக்விடா தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்ம எல்லாம் போயிடுவோம். ஆனா காலையில ஃபர்ஸ்ட் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம். கடைசியா அவர் தான் போவாரு. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்ல வந்து நிற்கும் போது ஒரு பயங்கர ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு உண்டாச்சு. இப்போ அதே சிலிர்ப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்னு, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும் போதும் வந்து கமல் சார்னே தோணாது. ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு, இங்க பக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம். கமல் சார்ன்றதே வராது. அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளவு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல கிடையாது. அதனால ரொம்ப திக்கா இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனா இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see the actor more அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனில சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்க இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்க வந்து கிளியரா பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க இந்த படத்துல பாப்பீங்க. பல காட்சிகளை ரொம்ப சிறப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லயே தொங்கி நடிச்சாங்க. அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரோப்ல இருக்கும், 2 ஷாட் ரோப்ல இருக்கும். ஆனா காலையில வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லயே தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்ல தொங்கி நடிச்சாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப், வேற ஒரு மொழி பஞ்சாபில பேசணும், நடிக்கணும். அப்புறம் என்னன்னா அது 48 frames, ஐ மீன் ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறோம். அதனால அது என்ன பண்ணணும்னா முதல்ல டயலாக பேசி நாவரோட ரெக்கார்ட் பண்ணணும். 12 framesல ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்டா பிளே ஆகும். உங்களுக்கு தெரியல, சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்டா வரும் சவுண்டு. இப்ப அந்த சவுண்டை பிளே பண்ணி அந்த ரோப்ல தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளவு வேகமா போற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில வர ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்றாரு அவரு. இதை விட கடினமா என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டைரக்டர், ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது
ஒரு பிரமிப்பு இருக்கு. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு சிறப்பா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாகவே போட்டு கொடுத்துருக்கிறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம். அந்த அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ % சார் அப்படிம்பாரு. ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய கனவை, இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து என்னதான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதை வந்து செயல் வடிவாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியா வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியான தமிழ் குமரன், செல்வமூர்த்தி அவர்கள், அவங்களுக்கு என்னோட நன்றி. ரவிவர்மன் வந்து அதான் சொல்லுவேன், நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்மம்? ஒளி வர்மம். அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பாரு, என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துருச்சா? இல்லைங்க, இது ஒளிவர்மம் இல்லை, இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சிறப்பா வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரகனி, SJ சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, வேற நிறைய பேர். சில பேரை விட்டுட்டேன்னா கூட மன்னிச்சுங்க. ரகுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனா இந்த படத்துல பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அது வழக்கமா சொல்றேன் வித்தியாசமானு, உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்தா மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், அந்த குணால் ராஜன், ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன். வந்து இழைக்கிறாரு சவுண்டு. அதாவது ஒரு சின்ன பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீடைல்ஸ், அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் டயலாக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்ட் 1 நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்ட்ட நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கங்க்ராட்ஸ், அந்த ட்ரெய்லர் வாஸ் சோ குட். எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஐ ஹேவ் a question there. படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது with the குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். Is there anything to say with that thing? நான் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். 28 ஆண்டுகளுக்கு அப்புறம், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் 2 வருது. அப்ப இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இனி நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. சார், இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸ். இந்தியன் 3 எப்ப ரிலீஸ்? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது செய்தி அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறது. காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க. இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு
உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், அதாவது பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல பாப்பீங்களா? இல்ல உண்மையிலே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வந்து பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருத்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்ல. ஸோ சாரா இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு. மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூல அவசியப்படலை. ஈகிள் இஸ் கமிங்னு ஒரு கான்செப்ட், துக்கும்னு ஒரு கான்செப்ட். இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட, இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ் ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா பண்ணலாம் bro. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில ஒரு 5 minutes லாங் சாங் நீட் ஒரு போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஜென்ரலா அவ்வளோ லெங்தா சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது. பட் சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்ல நிறைய டியூன்ஸா வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கேன்னு அப்படியே இன்னும் லாங்கரா இருந்து ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம். எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சங்கர் சார் சார் இங்க சார் லெஃப்ட்ல சார், உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா ஒரு ஆடியன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டல்ஸ்க்கு பிஆர்ஓ கூட வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒண்ணு இல்ல அது புரியுது. கேட்கிறோம். இல்ல அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு டீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு நல்ல படம் சார், அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2க்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறது பேசணும். தேங்க்யூ, நன்றி. அண்ட் தட் வாஸ் தி லாஸ்ட் क्वेश्चन. ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் தி டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.